காலை வணக்கம். 6 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாம்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 5வது முறையாக மாற்றியமைக்கப்பட்டது தமிழக அமைச்சரவை. புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் ஆளுநர் RN ரவி. மீண்டும் அமைச்சராக பதவியேற்றார் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை ஒதுக்கீடு. கோவி செழியன், ராஜேந்திரன் புதிய அமைச்சர்களாக பதவியேற்பு. உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். 16 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் அமைச்சரானார் நாசர். கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதியளிக்கின்றேன். ஆளுநருடன் குழு புகைப்படம் எடுத்த முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் சிவசங்கர், PTR பழனிவேல் தியாகராஜன் பங்கேற்கவில்லை. தமிழக அமைச்சரவையில் பட்டியலின சமூக அமைச்சர்களின் எண்ணிக்கை 4ஆக உயர்வு. கயல்விழி செல்வராஜ், CV கணேசன், மதிவேந்தனை தொடர்ந்து கோவி செழியனும் அமைச்சரானார். துணை முதலமைச்சராக இன்று பொறுப்பேற்கிறார் உதயநிதி ஸ்டாலின். புதிய அமைச்சர்கள் ராஜேந்திரன், கோவி செழியனும் இன்று பொறுப்பேற்றுக் கொள்கின்றனர். எனக்கு துணையாக இல்லாமல் நாட்டு மக்களுக்கு துணையாக இருப்பார் உதயநிதி. துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் பாராட்டு. (2026) மீண்டும் ஆட்சிக்கு வரமாட்டோம் என்பதால் இப்போதே உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். அவருக்கே தெரிந்து போல இருக்கு 2026 கண்டிப்பா வரப்போறது இல்லைன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்க சூழ்நிலையில் இப்பவே ஒரு துணை முதலமைச்சராக கொண்டு ஒரு அழகு பார்க்கறன்றது அவர் எண்ணம். மதவாத பாசிச அரசியலுக்கு எதிராக ஜனநாயக அமைப்புகளை பலப்படுத்தி சமூக நீதியை நிலைநாட்ட தொடர்ந்து பாடுபடுவேன். அமைச்சராக இருந்தபோது செய்த சாதனைகளை பட்டியலிட்டு X தளத்தில் மனு தங்கராஜ் பதிவு. நடுக்கடலில் நாகை மாவட்ட ஃபைபர் படகு மீனவர்கள் மீது விசைப்படகு மீனவர்கள் கொலைவெறி தாக்குதல். காயமடைந்த 3 மீனவர்கள் ஒரத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. தமிழ்நாட்டில் இன்று 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் அறிவிப்பு. காஷ்மீரில் நாளை நடைபெறுகிறது 3ஆம் கட்ட தேர்தல். தேர்தல் பரப்புரையின் போது காங்கிரஸ் தலைவர் கார்கேவுக்கு திடீர் உடல்நலக்குறைவு. கமலா ஹாரிஸ் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என ட்ரம்ப் விமர்சனம். ட்ரம்ப் வெற்றி பெறாவிட்டால் அமெரிக்காவில் ஜனநாயகம் இருக்காது என எலான் மஸ்க் எக்ஸ் பக்கத்தில் பதிவு.
ஏமனில் உள்ள ஹவுத்தி அமைப்பினரை குறிவைத்து தாக்கிய இஸ்ரேல் ராணுவம். மின் நிலையம் மற்றும் துறைமுகத்தை தாக்கி அழித்ததாக இஸ்ரேல் ராணுவம் அறிவிப்பு. நேபாளத்தில் வெள்ளம், நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 170ஐ கடந்தது. தொடர்ந்து மீட்புப் பணிகள் தீவிரம். கான்பூர் டெஸ்ட் போட்டியின் 3வது நாள் ஆட்டமும் மழையால் கைவிடப்பட்டது. இந்தியா, வங்கதேச அணிகள் இடையிலான 2 டெஸ்ட் போட்டி சமனில் முடிய வாய்ப்பு. ஒரு நிமிட செய்தி தொகுப்புகளை தொடர்ந்து பார்க்கலாம். செந்தில் பாலாஜி உட்பட புதிதாக நியமிக்கப்பட்ட 4 அமைச்சர்களுக்கு ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதன்படி சேலம் வடக்கு தொகுதி MLA ராஜேந்திரன் முதன்முறையாக அமைச்சராக பதவியேற்றார். இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும். அவரை தொடர்ந்து செந்தில் பாலாஜிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது. வி. செந்தில் பாலாஜி எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும். இதன் பின்னர் முதன்முறையாக அமைச்சராக கோவி செழியன் பதவியேற்றார். இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியை ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும். இறுதியாக சாமு நாசர் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். சாமு நாசர் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லா. துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் நியமனம் செய்யப்பட்டுள்ளதால் அவர் பதவியேற்க வேண்டிய தேவை எழவில்லை. புதிய அமைச்சர்களுக்கான துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அதன்படி செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மரபுசாரா எரிசக்தி துறையும் செந்தில் பாலாஜிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதல் முறையாக அமைச்சராக பதவியேற்ற ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சர்க்கரை, கரும்பு கலால், கரும்பு வளர்ச்சி மற்றும் கழிவு நில மேம்பாட்டுத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக பால்வளத்துறை அமைச்சராக இருந்து நீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் அமைச்சராக பதவியேற்றுள்ள நாசருக்கு சிறுபான்மையினர் நலன் மற்றும் அயலக தமிழர் நலன்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அகதி